வெல்கம் டு பிரேக் த சைக்கிள். என் பேர் அஸ்வின் தைரியம். சிறில் பிரபோட பேசிகிட்டு இருக்கோம். சிறில், நீங்கள் சொல்லும் போது எவ்வளவோ விஷயம் இந்த 7 எபிசோடை தாண்டி இன்னைக்கு 8வது வந்திருக்கோம். இந்த 8 எபிசோட் பண்ணுற எனக்கே ஒரு படம் மாதிரி காட்சி ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பு போகும்போதும் ஒரு பிரச்சனை. கரெக்ட். அந்த பிரச்சனையிலேருந்து பேக்கில் போகாமல் அந்த பிரச்சனையில் ஒரு சொல்யூஷன் கிடச்சி ஃப்ரண்ட்டில் போகிறீங்க, திருப்பி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம்? என்ன அது 10-12 வருஷம் ஆயிப்போச்சு அஸ்வின். 2012 ஆரம்பிக்கிறேன். ஜனவரி 7th இந்த பிரிசனுக்குள்ள போய் முதல்ல அந்த ஒரு 10-15 பேர்களை பேசி ஆரம்பிச்சது வந்து ஜனவரி 7, 2012. ஸோ 2022ல 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் போய் மற்ற ஸ்டேட் எல்லாம் கூப்பிடுறாங்க. வெர்ஜீனியாலேருந்து கூப்பிடுறாங்க, டெக்ஸஸ்லேருந்து கூப்பிடுறாங்க, ஒஹாயோலேருந்து கூப்பிடுறாங்க. ஸோ நான் வந்து வெர்ஜீனியாவுக்கு போகிறேன். வெர்ஜீனியா வந்து ஷார்லெட்டு, அங்கே தான் நான் இருக்கேன். அங்கேருந்து 4.5 மணி நேரம் போனால் அது வந்து லெவல் 5 ப்ரிசன் சொல்கிறாங்க. லெவல் 5 என்ன? யூஎஸில் வந்து லெவல் 1னா மினிமம், 2னா மீடியம், 3னா மேக்ஸிமம், 4னா மேக்ஸிமம் ப்ளஸ்ஸு, 5னா மேக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்படின்னா கைண்ட் ஆஃப் கிரைம் தட் தீஸ் கைஸ் டூ. ஸோ உள்ளே போனால் ஒரு 100 வருஷமா? ஆமாம், 80லேருந்து 400 வருஷம். 80 வந்து 400 வருஷம் உள்ள போனால் வர முடியாது வெளியே. ஆமாம், இவங்க எல்லாம் pretty much டன். நானும் உள்ளே போகிறேன். எனக்கே வந்து ஒரு 3.5 மணி நேரம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்கு உள்ள போறது. கேட்ல இருந்து உள்ள நுழைஞ்சு உள்ள போறதுக்கு. ஏன்னா வந்து நான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வரேன்னா, நான் கேரியரா இருக்கேன்னா செக் பண்றான், என்ன செக் பண்றான், என் பேக்ரவுண்டை செக் பண்றான், நான் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியும். இருந்தாலும் அவங்களோட டியூ டெலிஜென்ஸ் பண்றாங்க. இப்போ உள்ள போயிட்டேன். 3.5 மணி நேரம் தாண்டி உள்ள போயிட்டேன். 4.5 மணி நேரம் ஓட்டிட்டு வந்து ராத்திரி தங்கிட்டு உள்ள போறேன். உள்ள போனா 5 இன்மேட்ஸ் தான் வந்திருக்காங்க, கைதிகள். ஆனா நிறைய பேர் இருக்காங்க உள்ள. 2000 பேர் இருக்காங்க. 2000 பேர் இருக்காங்க. 5 பேர் தான் வராங்க உங்களை சந்திக்க, என்ன பாக்குறது. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்றாங்க. பிள்ளைங்களுக்காக ஒருத்தன் வரான் பேசுறான்னு. அப்ப எல்லாரும் வரணும்ல? ஆமா, கரெக்டா. 5 பேர் தான் 5 பேர் தான் வரான். இப்போ அந்த வார்டன் வந்து சொல்றாங்க, சிறில் டோன்ட் கிவ் அப், நீங்க வாங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு நான் திருப்ப 2 வாரம் கழிச்சு போறேன். இதே ட்ரில், இதே மாதிரி 4.5 மணி நேரம், ஒரு 3.5 போய் உள்ள போனா 6 பயலுக தான் இருக்கானுங்க. 5ன்றது 6 ஆயிடுச்சு. அவ்வளவுதான் மாறி இருக்க ஒளிய, வேற ஒண்ணுமே இல்ல. உள்ள 2000 பேர் இருக்காங்க. 2000 பேர் இருக்காங்க. அந்த வார்டன் சொல்றாங்க, இதை எஸ்கலேட் பண்ணிடாதயா, நீ வந்து என்ன பண்ணு, நீ இன்னும் 2 வாரம் கழிச்சு வா, டிசம்பர் மாசம். திருப்பி அவர் டோன்ட் கிவ் அப் பண்றாரு. ஆமா. சோ வராங்க. சோ 2 வாரம் கழிச்சு திருப்பி இதே ட்ரில்ல உள்ள போறேன். ஒருத்தர் கூட இல்ல, வரல அஸ்வின். 6ன்றது 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், நீ வந்து இது கூட வரலன்னா அப்புறம் எப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை கூப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், இது ஒர்க் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன கேட்கிறார், வேற ஏதாவது உன்ட்ட சொல்யூஷன் இருக்கா, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு. எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனையை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை, நான் இதான் முதல் முறையா லெவல் 5 ப்ரிசனுக்கு வரேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ அவர் கேட்குறாரு என்ன பண்ணலான்னு. சரியா, இந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்குள்ளே நான் சொல்யூஷன் சொல்லணும். இன்னும் இந்த ஐ ஹேவன்ட் தாட் த்ரூ திஸ் ஒன். அது மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், என்ன அந்த ப்ரிசன்ல தூக்கி போட்டுருங்க 2 நாள். ஸோ உங்களை கைதியா போடுங்கன்னு சொல்றேன். உள்ள லெவல் 5 ப்ரிசனுக்குள்ள. ஆமா. ஆனா போனீங்கன்னா உங்களுக்கே உயிர் ஆபத்தை கூட அப்படின்னு அவரே சொல்றாரு என்கிட்ட. அவர் சொல்றாரு, சாப்ளினை கூட நான் அந்த டாம்குள்ள அனுப்ப மாட்டேன், உன்னை நான் அனுப்ப முடியாது, இது ரொம்ப மோசமான ரிஸ்கான டிசிஷனு, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள ஐ வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் ஹிம், இல்லை அது கரெக்டான டெசிஷன், நீங்க எனக்கு ஒரு 2-3 பேரை சுற்றி வச்சிருங்க, நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க பிரிசன் ஃபுட்டை சாப்பிட்றேன். அவர் சொல்றாரு, ராத்திரியாவது நீ தங்காத, பகல்ல நீ போயிடு, ராத்திரி உன்னை சேஃபா வெளியில கூட்டிட்டு வரேன். அதாவது அவருடைய பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவரோட வேலைக்கு பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நடக்குது அங்க. அப்போ ஆனா அவர் ஒத்துக்கிட்டார், அந்த டாம்குள்ள போடுறதுக்கு என்ன ஒத்துக்கிட்டார். சரியா. ஸோ ஜனவரி 15th 2023 ஐம் கோயிங் இன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே. ஜெயிலுக்குள்ள போறேன், தங்க போறீங்க. ஆமா, அது லெவல் 5 டாம்குள்ள போறேன் அஸ்வின்.
ரொம்ப கொடுமையாக இருக்குது எல்லாமே. எல்லாரும் ட்ரெஸ்ஸு போடாமல் இது பண்ணாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு டோராக போய் நாக் டவுன் பண்ணி கேட்குறேன், உனக்கு புள்ள இருக்கா அப்படின்னு கேட்குறேன். பார்த்தியா, எப்போ பார்த்த, அவன்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு இருக்கு, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். ஒரு சிலர் சொல்கிறான், என் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, 45 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். இந்த அவன் அப்ளிகேஷனு இதில் எழுதி கொடு, நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறேன். ஒரு சில இடம்லாம் ஓட்ட கீழே இருக்கு, இது லெவல் 5. ஆமாம், ஓகேயா, வெளியே கூட எல்லாமே மூடி இருக்கு. அவனுடைய ஒரே கேப் கீழே ஒரே ஒரு தட்டு கொடுக்கறதுக்கான ஒரு கேப் தான் இருக்கு. முட்டி போட்டு அவன்கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசுறேன். ஒரு சில இடத்துல எல்லாம் அது கூட இல்லை, அவங்கள செயின்ல கட்டி வச்சிருக்காங்க. எனக்கு அந்த டோருக்கும் வாலுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த வால் மூலமா அவன்கிட்ட பேசுறேன். இப்படி அஸ்வின் ஒரு செல்லா அடிச்சு போறீங்க. 800 சில்ட்ரனை சைன் அப் பண்றேன். முதல் நாள் பிரிசனர்ஸ் சில்ட்ரன் 800 பேர் சைன் அப் பண்றேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அஸ்வின், இன்னைக்கு ஊழியம் பண்றோம், கஷ்டம் இருக்கதான் செய்யுது. கரெக்டா? அந்த கஷ்டத்துக்காக நான் போராடுறதுக்குன்னு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இன்னைக்கு இது நடக்கலைன்னு நான் ஐ கேனாட் வாக் அவே ஃப்ரம் ஹியர். ஏன்னோ இன்னைக்கு மட்டும் இல்லை அஸ்வின், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிச்சயமா நான் இதை பண்ணுவேன். ஏன்னா இதுதான் என்னோட பாரம் இல்லை. ஸோ அந்த பாரத்தை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஏன்னோ என்னோட சொல்யூஷனை அங்கீகரிக்கல, அந்த பேர்டனை அங்கீகரிக்கிறார். ஏன்னோ ஸோ நான் போறேன். 2வது நாளும் இருக்கேன். அந்த ஃபுட்டு சாப்பிட்றேன் அஸ்வின். அவன் பார்க்குறான், அந்த ஃபுட்டையும் நான் சாப்பிட்றேன்றதை அவன் பார்க்குறான், கூட இருக்கவன் பார்க்குறான். கரெக்டா? சாப்பிட முடியல. ஏன்னோ 2வது நாள் 546 பிள்ளைய சைன் அப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே 800, செகண்ட் டே 500. இந்த கிளிப்பை பாருங்க. அடுத்த கிளிப்பு அந்த பிரிசன்ல என்ன நடந்ததுன்னு நான் காட்டுறேன். அந்த இது நடந்து அவங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே. 5 6 0 ஆகி போன அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அவங்களுக்கு. ஓகே. இது பாருங்க, இந்த பிள்ளைங்க அவங்க தகப்பனை தொடுறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையில இருந்து மாறி, அந்த தகப்பன் சாவறதுக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் அந்த பிள்ளைய மடியில் உட்கார வச்சு ஊட்டுறதுக்கு வழி வச்சுட்டோம். கட்டி பிடிச்சி அந்த பிள்ளையோட கஷ்டத்துக்களை போய் கால் கழுவி என்னை மன்னிச்சிருன்னு கேட்க வச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா, இந்த சிச்சுவேஷனில் we have given them a beautiful death. அவன் அங்கதான் சாவ போறான், வெளியில வர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. ஆனா he's got an opportunity to touch his child. அந்த பிள்ளைய ஹீல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம்ல. அந்த கிளிப்பை பார்க்கலாமே. I wonder why they look at me strange, like I don't belong on this road. I'm trying to figure out if I'll stay, 'cause I don't feel welcome here. I know I'm not dressed like everyone else, and I don't own a pair of church shoes. But I'm here because I've needed some help. I'm starting to think that I made a bad move. But if they give me the chance, I only want to make it through the altar to see the man. That's why I came today to change my ways. இந்த கிளிப்ல இருந்து பல லேர்னிங் இருக்கு. பட் நீங்க எப்படி இதை பார்த்தீங்க? எனக்கு என்னன்னா,
இந்த பிள்ளைங்க ஓடி போய் அந்த தகப்பனை பிடிக்கிறதோ இல்லை அந்த பிள்ளைங்களோட காலை கழுவுறதோ இருக்குல்ல அஸ்வின், இது வந்து ஓவர் நைட் நடக்கல. இதுக்கு ஒரு பெரிய பாரம் பின்னாடி நடந்திருக்கு. இது யாரும் தெரியாது, இதை பார்க்காதவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இதை கேட்காதவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதை நான் தெரியணுன்றதுக்காக சொல்லலை. புரியுது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துலையும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்காம அந்த பிரச்சனையை எப்படி மேலே கொண்டு போகிறது. சில வேளையில் இந்த இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ வெரி ஹை. இது மாதிரி அவன் என்ன சொல்கிறான், அந்த பிரிசன் கார்டு ஏன் என்னை உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறான்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ரோடை கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது இந்த ரோடை க்ளோஸ் பண்ணி தான் இவங்களை கொண்டு வராங்க. அவ்வளோ கொடூரமான அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரு. இன்னொரு காரியம் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தர் கூட என்னை வந்து அன்னைக்கு வந்து தொட்டு ஏதோ பண்ணலை. ஒருத்தர் மட்டும் என் பின்னாடியே வரான். அந்த நாள் முழுக்க என் பின்னாடி வரான். ஐ லைக் யூ மேன், ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பேசும்போது என் கூட நிற்கிறான். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவன்கிட்ட நான் கேட்டேன், யூனோ வை டு யூ லைக் மீ அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இன் 15 years you are the first one to touch me. என்னை வந்து ஒரு நம்பராக பார்த்து என்னை வாடா போடான்னு சொல்கிறாங்களே ஒழிய என்னை யாரும் தொட்டு 15 வருஷம் அந்த ஹியூமன் டச் நீ நல்லா இருக்கியான்னு கூட என்கிட்ட எடுத்துனுமே கேட்கல. அதனால தான் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது என்னுடைய வாஞ்சை. உங்களுடைய ஊழியத்தில் நீங்களும் இந்த மாதிரி யூனோ ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணுன்றது தான் என்னுடைய வாஞ்சை. ஒரு சிலருக்கு வந்து யூனோ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், தகப்பனுக்கும் யூனோ மகன்களுக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பிரச்சனையும் முடிவு கிடையாது. அதுக்குன்னு நம்ம ஒரு சிரத்தை எடுத்தோம்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஐ திங்க் இட் வாஸ் அ ஹியூஜ் டேக்அவே சார். நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம 8வது எபிசோடில் இருக்கோம், 9வது எபிசோடுக்குள்ளே போகிறோம். ஐ திங்க் அந்த 9வது எபிசோடு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி பிரேக்கிங் த சைக்கிள். கரெக்ட். ஏன்னா நேர்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்த பதிவில் சரி இவ்வளோ பார்த்தோம், இவ்வளோ கேட்டோம், வாட் கேன் ஐ டூ அப்படின்ற ஒரு கேள்வியும் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நீங்களும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோடுக்குள்ளே ஜம்ப் பண்ணி போய் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு கேன் ஐ கெட் இன்வால்வ்டு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிச்சயமாக.